ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்டெட் எழுத போகிறீங்களா? அப்போனா உங்களுக்கான வீடியோ இது. டிஎன்டெட் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமானது. 5th ஸ்டாண்டர்ட் வர ப்ரிப்போசிஷன்ஸு. கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன்ஸில் ஒரு மார்க் வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மார்க் வருது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரிப்போசிஷன்ஸு ஆன், இன், அட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு போகிறது எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் நோ த பொசிஷன் ஆஃப் திங்ஸ். இந்த பொசிஷன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் திங்ஸ் தான் ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த கேட் பாக்ஸ்குள்ளார இருக்குது. த கேட் இஸ் இன் தி பாக்ஸ்னு வரும். அது மாதிரி தான் வருது தான் பொசிஷன்ஸை சொல்லிடுறது தான் ப்ரிப்போசிஷன்ஸு. இங்கே 3 சொல்லியிருக்காங்க. இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசனில் இருக்கிற ஆன், இன், அட் 3 ப்ரிப்போசிஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன் யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். என்ன டேஸ் வரும்? சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உள்ள டேஸ் எல்லாத்துலேயும் வரும். ஆன் ஃப்ரைடே, ஆன் மண்டே, ஆன் சண்டே. ஹீ ப்ராட் எ பைக் ஆன் ஃப்ரைடே. ஹீ பாட் எ பைக் ஆன் ஃப்ரைடேன்னு வந்திருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் டேட்ஸ். மை பர்த்டே இஸ் ஆன் 3rd November 2013. மை பர்த்டே இஸ் ஆன் 3rd November 2013. டேட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? அவங்க எல்லாமே வரும். ஆன் 3rd, 4th, ஆன் 4th of November 2013, ஆன் 3rd, ஆன் 4th, ஆன் 23rd, ஆன் 100. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்ஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாமே ஆன் யூஸ் பண்ண வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன். இன் யூஸ்டு ஃபார் மந்த். டேஸ் வரும்போது ஆன் வருது. மந்த்து யூஸ் பண்ணும்போது இன். மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர், இன் நவம்பர், இன் அக்டோபர், இன் ஜனவரி, இன். அந்த மாதிரி இன் போட்டு வர்றதுலாம் மந்த்ஸ் எல்லாமே யூஸ்டு ஃபார் மந்த். இன் வர்றது இன் மந்த்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இன் தான் ப்ரிப்போசிஷன்ஸில் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் சீசன்ஸ். யூஸ்டு ஃபார் சீசன்ஸ் பார்க்கும்போது சீசன்ஸ்னால் 4 சீசன்ஸ். த ரிவர் கோஸ் ட்ரை இன் தி சம்மர். சம்மரில் அந்த ரிவர் ட்ரை ஆகிடுது. இன் தி சம்மர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம 4 சீசன்ஸ் வருதா? இன் தி சம்மர், இன் தி வின்டர், இன் தி ஆட்டம், இன் தி ஸ்ப்ரிங். இந்த மாதிரி சீசன்ஸை மென்ஷன் பண்ணும்போது இன் தான் யூஸ் பண்ணும். இன் தி சம்மர். நெக்ஸ்ட்டு யூஸ்டு ஃபார் இயர்ஸ். இயர்ஸை யூஸ் பண்ணும்பொழுது இன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் born in 1979, இன் 2025, இன் 2050, இன் 2050. இந்த மாதிரி இயர்ஸை யூஸ் பண்ணும்போது அது இயர்ஸ்க்கு முன்னாடி இன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ்டு ஃபார் இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஒரு டேவோட பார்ட்ஸுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ ஹாவ் ஏ டெஸ்ட் இன் தி ஆஃப்டர்நூன். ஐ ஹாவ் ஏ டெஸ்ட் இன் தி ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது டேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த டேன்னு பார்க்கும்போது மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி வரும்போது இன் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ஏ டெஸ்ட் இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி மார்னிங், இன் தி ஈவினிங். இந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே இன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட். யூஸ்டு ஃபார் கிளாக் டைம்ஸ். ஐ கெட் அப் அட் 7 o'clock. டைம் கிளாக் டைமுக்கு முன்னாடி வருது at 7 o'clock, at 3 o'clock, at 4 o'clock, at 10 o'clock, at 12 o'clock, at 1 o'clock. இந்த மாதிரி at கிளாக் டைம்ஸ்க்கு அட் வருது. அடுத்தது யூஸ்டு ஃபார் நைட். நைட் அட் நைட் தான் வரும். த ஸ்டார் ஷைன்ஸ் அட் நைட். நைட்டுக்கு முன்னாடி அட் தான் வருது. யூஸ்டு ஃபார் நைட்டு. த ஸ்டார் ஷைன்ஸ் அட் நைட்டு. அடுத்தது யூஸ்டு ஃபார் மீல் டைம்ஸ். மீல் டைம்ஸ்னாவே பொதுவாக என்னென்ன மீல்ஸு? பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர். இந்த மாதிரி மீல் டைம் வரும்போது எல்லாமே ஜான் வென்ட் ஹோம் அட் லன்ச் டைம், அட் டின்னர், அட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி மீல் டைம் வரும்போது அதுக்கு முன்னாடி அட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அட் பார்க்கும்போது ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலத்துக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வின்டர், மார்னிங் 2 o'clock, ஈவினிங் 1947, மார்ச், சண்டே 15th August, 4:30 PM வெட்டிங் டே. இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன் எங்கே வரும்? அட் எங்கே வரும்? ஆன் எங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. வின்டர்னாலே சீசன்ஸ் எங்கே வரும்?
சீசன்ஸ் வந்து இன் தி வின்டர், இது வந்து இன் தி வின்டர்னு வரும். மார்னிங் வந்திருக்கு. மார்னிங்கும் வந்து டேஸ் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் த டே வரும்போது அதுவும் இந்த மார்னிங்னு வந்துடும். அடுத்தது பார்க்கும்போது 2 o'clock டைம்னு வரும்போதே அட் 2 o'clockனு வரும். அடுத்தது இந்த ஈவினிங் டைம் வருது, அதனால இந்த ஈவினிங் வந்துடும். அடுத்தது 1947ங்கிறது இந்த வந்து ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. இயர்னு கொடுத்தாலும் 47 இயர் கொடுத்துருக்காங்க. இயர் வந்தால் இன் 1947 வரும். மார்ச் வந்து மந்த் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க. இன் மார்ச் டேஸ் ஆஃப் த வீக் கொடுத்துருக்காங்க. வந்து சண்டே வரும். சண்டே கொடுத்துருக்காங்க. 15th August டேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆன் 15th Augustன்னு வந்துடும். இந்த டைம் கொடுத்துருக்காங்க 4:30 PM அட் 4:30 டைம் கொடுத்தாலே அட் 4:30 PM. டே கொடுத்துருக்காங்க ஆன் வெட்டிங் டே கொடுத்தாலே ஆன் வெட்டிங் டேன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து மண்டே ஆன் வந்து த சம்மர் வெக்கேஷன் எண்ட்ஸ் ஆன் மண்டே. சம்மர் வெக்கேஷன் எண்ட்ஸ் ஆன் மண்டே வந்துடுது. அடுத்தது ஐ வில் மீட் யூ அட் 7:30 நைட்டு ஐ டோன்ட் ட்ரைவ் அட் நைட்னு வந்தாலே அட்டு வந்துடும். அடுத்தது மை பர்த்டே வந்து ஃபால்ஸ் செப்டம்பருங்கிறது மந்த்து வந்திருக்கு இன் செப்டம்பர்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேர்ட்ஸ் மைக்ரேட் ஸ்ப்ரிங் அண்டு ஆட்டம் வந்து சீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீசன்ஸ் கொடுத்தாலே இன் ஸ்ப்ரிங் அண்டு ஆட்டம். ஹர் பர்த்டே இஸ் டேட் 6th April கொடுத்துருக்காங்க ஆன் 6th April இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சர்க்கிள் பண்ண ப்ரிப்போசிஷன்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட்டு வந்திருக்கு. அட்டு வந்து 7 o'clock அட்டு 10 o'clock வந்து இன் தி மார்னிங் ஆன் வெனஸ்டே ஆன் 22nd of March in 2019. அடுத்தது fill in the blanks கொடுத்துருக்காங்க. மை சைல்டு வாஸ் born டைம் 2:30 at 2:30 in the afternoon on Friday on 17th August in 2016. இதை அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன் அட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த 5th standardல கொடுத்துருக்காங்க ப்ரிப்போசிஷன்ஸ். சம்டைம்ஸ் சிம்பிளாகவும் வந்து கேட்கலாம். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மேற்கொண்டு இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.